இன்றைய தினமும் உங்கள் விருப்பம் என்ற நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் தலைநகர் கொழும்பிலே அமையப்பெற்றிருக்கிற இந்த பகுதி புறக்கோட்டையை மையப்படுத்தியதால் இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பல மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் மிக போக்குவரத்து நெரிசல் மிக்க இடமாகவும் இந்த பகுதி காணப்படுகின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றும் அவர்களுடனான வித்தியாசமான சுவாரஸ்யமான கலந்துரையாடல் பற்றி நிகழ்ச்சி மூலம் காட்டப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். எவ்வளவு காலம் இந்த தொழிலை செய்து வரீங்க? 14 வருஷம் மண்டக்குள்ள உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் இந்த வாடிக்கையாளர்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டீங்க. இந்த தொழிலுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? தொழில் கிடைச்சோம். அந்த வருஷத்துலேருந்து 14 வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உயர்ந்திருக்கீங்க. நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க வாழ்க்கையில். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷனை கொடுங்க. பகவந்தலாவில் என்ன ஸ்பெஷல்? தேயிலை. அப்போ தேயிலையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பீங்க இங்கே? அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? நாங்கள் வாங்கிட்டு தான் போவீங்க. சரி, இன்றைக்கி எப்படி இருக்குது வியாபாரம்? நீ தான் பார்க்கணும். குறிப்பாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் வரும்? அது குறிப்பிட சொல்ல 30,000 40,000 வியாபாரத்தை பொறுத்து சொல்லல. அது விலைவாசி கூட சாங்கத்தை பொறுத்து என்ன சொல்ல இருக்குண்ணா எல்லாம் விலைத்தானே குறையுங்கிற நம்பிக்கை பார்ப்போம். சரி, இப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கிளீன் ஸ்ரீலங்கா இடத்துல எல்லாம் நீட்டாங்கன்னா சரி. சரி, வெட்டிங் பண்ணிட்டீங்களா? நீங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்குது? ஒரு பாபா. அப்போ உங்களை நிறைய மிஸ் பண்ணுவீங்க வீட்டை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை நீ வருத்தம் தான், எல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணும். சரி, இந்த பொருட்களை நீங்கள் எங்கே இருந்து கொள்வனவு செய்வீங்க? ஹோல்சேல் பண்ணுங்க. க்ரோசரியில் எவ்வளவுக்கு எடுத்து எவ்வளவுக்கு விற்பீங்க நீங்கள்? நாங்கள் பொஸ்மாக இருக்கோம். நாங்கள் லேபர்ஸ் தான். 150 ரூபாய்க்கு இருக்குது, நாராருக்கு 800 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு போல் இருக்குது. கிரேப்ஸ் இருக்குது 250 500 ரூபாய்க்கு. ஒரு பேமெண்ட் இருக்குது. சரி, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? காலையில் இருந்து பின்னேறும் 6 மணிக்கு வருவேன். காலையில் அந்த டைம் 8 9 மணிக்கு ஆஃப் ஆகும். அப்போ சாப்பாடு உங்களோட டைம்? நைட்டு தான் சாப்பிட்டு தூங்கிட்டு தான். நீங்கள் போர்டிங்கில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க என்ன? சரி, இப்போ பகவந்தலாவை பொறுத்த மட்டும் அதாவது என்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன தேயிலை மலை வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியம், மற்றபடி அபிவிருத்தி, ரோட்டு போக்குவரத்து, ஸ்கூல்ஸ். சரி, நீங்கள் சொன்னீங்க ஒரு பிள்ளை இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி. அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒரு தந்தையாக இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளையை வளர்க்கணும், எப்படி அர்ப்பணிப்போட வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? படிக்க வைக்கணும். நிறைய ஆசைகள் இருக்குது. காலேஜ் அனுப்பணும். இன்னும் கஷ்டப்பட்டு வளர்க்கணும். சரி, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? விஜய். விஜயோட பாட்டு நிகழ்ச்சியில் கேட்கணும்னு சொன்னால் என்ன பாட்டு நிகழ்ச்சியில் விரும்பி கேட்பீங்க? என்னவோ இப்போ நிகழ்ச்சியில் அவர் கேட்ட விஜயோட பாடல் வருது. பாடலை திறந்து நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கொள்ளலாம்.
பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு இப்போ எங்களோட கொண்டிருக்கிறாரு. குறிப்பாக இந்த தலைநகர் கொழும்பிலே அமைய பெற்றிருக்கின்ற வர்த்தக கடைகளை மையப்படுத்தி தான் இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு. பெயர் கே ஸ்ரீராம், வயது 38. நான் இந்த மார்க்கெட்டுகளை வந்து 15 வருஷமாக வேலை செய்கிறேன். எந்த இடம் நீங்கள்? நான் பதில் நிறைய அனுபவம் இருக்குது. எப்படி உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது வாடிக்கையாளர்கள் மத்தியில்? வாடிக்கையாளர் மத்தியில் வியாபாரம்லாம் நிறைய கஸ்டமரோட நிறைய பேரோட பழகுறோம், போகிறோம், வரோம். ஸோ நிறைய கஸ்டமர் வர டைமில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், நிறைய உடுப்புகள் எடுத்து காட்ட வேண்டி வரும். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ அவங்க உடுப்பு எடுக்கும்போது எங்களுக்கு விளங்கும் கஸ்டமர் எப்படி வர்றாங்கன்னா எப்படி உடுப்பு எடுப்பாங்கன்னா இப்போ அவங்களோட வந்து இப்போ பேசும்போது பேசுகிற விதத்தை வச்சு தான். சரி, இந்த பொருட்களை வந்து எங்கேருந்து கொள்வனவு செய்வீங்க நீங்கள்? நாங்கள் அங்கிட்டு பஸார்லேருந்து வெளியிலேருந்து வருது சார். ஹோல்சேலில் எடுப்பீங்க. ஓகே, என்ன விலைக்கு எடுத்து என்ன விலைக்கு விற்பீங்க நீங்கள் மக்களுக்கு? 100க்கு 20 ரூபா அப்படி லாபம் வச்சு தான் வியாபாரம். உங்களோட லாபத்தையும் பார்க்க வேணுமென்றதுக்கா? சரி, கட்டணும், நீ லைட் பில்லு எல்லாம் கட்டி அதுலேருந்து தான் இது பண்ணுறது. சரி, இப்போ நீங்கள் அங்கே வேலை செய்யாததுக்கு கொழும்புல வந்து வேலை செய்கிறீங்க. உங்களோட ஊரில் வேலை செய்யாதக்கூடிய காரணம் என்ன? உங்களோட ஏரியாவில் என்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளணுமென்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஊர்லன்னா நீ ஸ்டேட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கே வந்து கொழுந்து தான் அங்கே மெயின் இதாக போகுது. இங்கே வந்து அப்படிலாம் இங்கே நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து பழகிருச்சு இங்கே வந்து. இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தில் விலையை ஏற்றி கொண்டு வருது, சிலது அரிசி இல்லாமல் தேங்காய் இல்லாமல். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவலையாக தான் இருக்குது. சாமான் விலையெல்லாம் அதிகரிக்கும் போது இப்போ இருக்க சம்பளத்தை எடுத்து அது போதாத அளவில் தான் இருக்குது. வந்து நிறைய வேலை திட்டங்கள் நடக்குது. இப்போ பயிலியில் உதாரணமாக நான் போன மாதம் போயிட்டு வரப்போ பஸ்ஸோடலாம் க்ளீன் பண்ணி அந்த சுத்தம் பண்ணி அந்த நிறைய வேலை திட்டங்கள் நடக்குது. அந்த மாதிரி நிறைய வேலை திட்டம் அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். சரி, நீங்கள் சொன்னீங்க 12 வருடமாக இங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு. எத்தனை பணியாளர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க? நான் முன்ன வேலை செஞ்சது இடையில, இப்போ இங்கே வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும் வியாபாரம் உங்களுக்கு இங்கே? இப்போ சரியான குறைவு. அதுக்குரிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? மக்களோட பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருக்குது. உங்களோட ஊரில் என்ன ஸ்பெஷல்? நம்மளோட ஊரில் வந்து ஸ்பெஷல்னு சொன்னால் நீ கொழுந்து தான் அங்கே. உங்களோட வீட்டை வந்து இப்போ நிறைய மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறது நீ புள்ள குட்டியெல்லாம் அங்கே இருப்பாங்க, இங்கேருந்து தான் ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும்தான் போகிறது வருது. மற்றபடி இது பெருநாள் அந்த மாதிரி இதுக்கு தான் போயிட்டு வரும். எத்தனை நாளைக்கு ஒருக்கா போயிட்டு வருவீங்க வீட்டு? போனால் ஒரு 5-6 நாள். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? நடிகர்னா விஜய் தான். விஜய். அநேகமாக விஜயண்டா யாருக்கு தான் பிடிக்காம இருக்காது இல்லையா? ஸோ விஜயோட பாட்டு நிகழ்ச்சியில் என்ன கேட்போம்? பார்க்குறது பாட்டு சீடியெல்லாம் இருக்குது வீட்டில், அதெல்லாம் கேட்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் தொடர்ந்து தொடர்ந்து மணி நிகழ்ச்சி மூலமாக பாடலில் தொடர்ந்து மணி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட வந்து இன்றைக்கு பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த விற்பனை கடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இணைந்து கொண்டிருக்கிற அவரோட கலந்துரையாடலாம். எங்கள் பெற்றோர் பேரண்ட்ஸ் வந்து ஹெட்டனில் இருக்காங்க. அப்பாவோட பேர் தர்மராஜ், என் அம்மா பேர் அருள்மேரி. எனக்கு தம்பி ஒன்று இருக்குது, தங்கச்சி ஒன்று இருக்குது, நாத்தா மூத்த பொடியே. எனக்கு 23 வயது. நான் ஹெட்டன் இருந்து இங்கே வந்து வேலை செய்கிறீங்க. ஸோ ஹெட்டனில் வேலை செய்யாதக்கூடிய காரணம் என்ன? அங்கே வந்து இப்போ வேலை செஞ்சாலும் போதிய வருமானம் நமக்கு ஏற்ற அளவில் சம்பாதிச்சாலும் மிச்சப்படுத்திக்க முடியலை. இங்கே வந்தால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுது. அதனால் நாங்கள் இங்கே வந்து வேலை செய்கிறோம். இப்போ இங்கேனா எங்களுக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபாய்க்கே மிச்சம் பண்ணிக்கிறது. எங்களுக்கு மலையத்தில் வேணுன்ற அளவுக்கு இப்போதைக்கு நாங்களாம் இப்போ வந்து நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்களாம் கூடுதலாக இருக்கோம். ஆனால் அதை பற்றி ஒரு அரசியல்வாதி வந்தாலும் அதை பற்றி கண்டுக்கிறாங்கல்ல, ஒரு திட்டம் வந்தாலும் அதை வந்து ஒழுங்காக செயல்படுத்துகிறாங்கல்ல. அரசியல்வாதின்றப்ப எல்லா அரசியல்வாதியும் நல்லா அவங்க தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட கூட இருக்கவங்க தான் என்னை பொறுத்தளவுக்கு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்கள் வந்து விளையாட்டுத்துறையில் அக்கறை செலுத்துறீங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் முடித்து விளையாட்டுத்துறை மூலமாக உங்களது தரத்தை ஏன் உயர்த்தக்கூடாதுன்ற? எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளோ பேர் செட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப நாங்கள் வந்து எங்கள் வீட்டு தொழிலையும் பார்த்துக்கிட்டு ஜொப்பையும் பார்த்துக்கிட்டு அப்படி தான் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்களோட பேக்ரவுண்ட் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேயே நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ன்றப்ப எப்படியுமே மிடில் கிளாஸ்னால் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். மிடில் கிளாஸில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருப்பாங்க மிடில் கிளாஸ் உள்ளவங்க. அதனால தான் நாங்கள் வந்து இப்படி வேலை செஞ்சு எங்களால் ஒரு அளவுக்கு இருக்க முடியுன்ற அளவுக்கு இருப்போம். அப்படி எங்களால் ஒரு அளவுக்கு பிக்கப் ஆகி போக முடிஞ்சுன்னா அடுத்த வார எங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு சரி நாங்கள் எங்களோட ஒரு அளவுக்கு வச்சுக்கலான்னு யோசிப்போம்.
சரி, எவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை செய்கிறீங்க? நான் வந்து இதுக்கு முன்னுக்கு ஒரு 2 இயர்ஸ் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு ஒரு 1 இயர் அந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலம் தான் கால் பண்ணி வந்தேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருக்கு? எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு சொல்லப்போனால் ஓரளவுக்கு இங்கே பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் ஒரு குறைஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் வீட்டையும். ஒரு நாளைக்கு இந்த டைமில் என்ன பண்ணால் குறவு தான் வியாபாரம். சீசன் வந்தால் மட்டும்தான் பிப்ரவரி அப்படி நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரிலாம் வந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் தான் இருக்கும். ஜூன் ஜூலை அந்த மாதிரி தான் பிஸ்னஸ். சரி, இந்த பொருட்களை நீங்கள் ஹோல்சேலில் எடுப்பீங்களா? நம்பரில் எங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் எடுத்து வருவார். நாங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களோட வேலை செய்கிறவங்க இந்த கடையில் ஒரு 5 பேர் இருக்கோம். இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை செலவை கொண்டு போகிறதுக்கு இங்கே தர சேலரி போதுமானதாக இருக்கா? இப்போதைக்கு ஓரளவு போதும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது தான். இப்படியோ இன்னும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா இப்போ இனிமேல் சீசன் வந்தாலும் எங்களுக்கு சம்பளம்லாம் கூட்டி கொடுப்பாங்க. அதனால பரவாயில்ல. அதுதானே சொல்லுவேன். இப்போதைக்கு எந்த ஒரு அரசியல்வாதையும் நல்லவன்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கவனுங்க தான் ஒரு அளவுக்கு கொடூரமான அரக்கர்களாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அனுர்குமார் திசாநாயக் எடுத்துட்டால் அவர் வந்து உள்ளுக்கு எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல, அதில் உள்ள இருக்கவங்களும் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள மக்களை வந்து அடித்தனத்துக்கு தான் கொண்டு போக பார்க்குறாங்க. கீழே சொல்லப்போனால் பொருளாதாரம் குறைக்கிறேன்னு சொல்லி தான் இந்த பயணம் எல்லா தொட்டு வாக்கையும் கொடுத்தாங்க. ஆனால் குறைக்கிற மாதிரியும் இல்லை, இந்த நாட்டை முன்னேற்றம் எடுத்த மாதிரியும் இல்லை. ஏன்னா மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எங்கள் மாதிரிக்கு மிடில் கிளாஸ் கொஞ்சம் வாரதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரியாக இருக்கும். எங்களோட சைடுக்கு பெரிய அளவுக்கு இல்லை, ஏன்னா அதுக்கான போதிய அளவு இல்லை. ஏன்னா அங்கிட்டுன்னு பார்த்தா ஆட்பால் விளையாடுறவங்க தான், நானும் ஆட்பால் விளையாடுறவங்க தான். அதுக்கான ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை. மைதானங்கள் இருக்குது, மைதானங்கள் இருந்தாலும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. சரியான கிளப்பை ஒழுங்காக நடத்துகிற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஒழுங்கான டேப் கூட இல்லை, மெட்டின் போட்டு தான் விளையாடுவாங்க. எல்லாம் விளையாடுறப்ப ஒரு நெட் இருக்குது அப்படின்றது. ஒரு நாளைக்கு உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குமீங்க? எங்களுக்கு நான் 24 ஹவர்ஸ் வேலை செய்வேன். நான் வேலை செய்கிறேன்னா மற்றவங்க வந்து 12 ஹவர்ஸ் தான் வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்டே பண்ணுறது நாங்கள் போடி எடுத்து தான். சாப்பாடு உங்களோடைய? சாப்பாடு வந்து எங்கள் கையில் தான் போகும். உங்களோட வீட்டை இருந்து நீங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி மிஸ் பண்ணுற மாதிரிக்கலான்றப்ப இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா அடுத்து கொஞ்சம் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மிஸ் பண்ண போகிறது இல்லை. பாய்ஸை வந்து நிறைய பிரிகிறாங்க பிரேக்கப்பால். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம இருக்கிற பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ட்ரூ லவ்வும் இருக்குது, ஃபேக் லவ்வும் இருக்குது. நான் ஒரு இப்போ 9 இயர்ஸாக லவ் பண்ணேன். சண்டை வராத நாளே இருக்காது. யார் ஃபர்ஸ்ட்டாக கதைப்பா? நான் தான் சண்டை வரும், நானே கதைச்சிடுவேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுவாக பேசாமல் இல்லாமல் இருந்த டைம்கள் இருக்கு. பேசாமல் இருக்க மாட்டோம். எவ்வளோ சண்டை போட்டாலும் 1 ஹவர் சண்டை வந்துச்சுன்னா அதில் அப்புறம் எப்படியுமே ஒரு 1/2 ஹவருக்கு பிறகு சால்வ் ஆகிடும். சரி, கேர்ள் வந்து உங்களோட ஏரியா. சரி, இப்போ வந்து உங்களோட லவ்வுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க அவைக்காக? இந்த ஜி பிரகாஷ் தான் பிடிக்கும். அவர்கிட்ட பாட்டு சொல்லணும்னா ஆனால் லவ்வுக்காக டெடிகேட் பண்ண உயிரே என் உயிரே. தலைநகர் கொழும்பிலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த மக்கள் மலையக மக்கள் வந்து மலையக பகுதியில் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மேலோங்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கத்தை விட இங்கே வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வேலைக்காக வந்திருக்கிறாங்க. அவர்களது வாழ்க்கை தரம் இந்த அரசியல்வாதிகள் அவர்களது போக்கை கண்டு மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான எண்ணத்துடன் அவர்கள் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் ஒளிபரப்பாக இருக்க பாடலை தொடர்ந்து மீண்டும் இப்போ நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்று செல்லும் நான் ஒளிபரப்பாளர் சல்மான்.